திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளுடன் நிலையாமை அதிகாரத்தை தொடர்ந்து நாம இப்ப படிக்க போறோம். மிக நீண்ட முகவுரையாக நிலையாமையை பற்றி பலவிதமான கருத்துக்களை நாம சென்ற வகுப்புல சிந்தனை பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த நிலையாமை அப்படிங்கிறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நிலையற்றது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பாயிரத்துல பார்த்தோம், நிலையாமைங்கிறது என்ன அப்படின்னா தோற்றம் உடைய யாவும் நிலையில, அதுதான் நிலையாமையினுடைய லட்சணம் அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். எதெல்லாம் தோற்றத்திற்கு வந்திருக்கிறதோ அது எதுவுமே நிலையானது அல்ல. தோற்றம் அப்படிங்கிறது நாம உருவாக்கினதாக இருந்தாலும் இயற்கையிலேயே வந்ததாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களுமே இயற்கையில் வந்து ஒரு பீரியட்ல அது இருக்கு, அதுக்கப்புறம் அது மாற்றங்களுக்கு உட்படுகிறது. நம்ம ஒடுக்கம் சொல்லுவோம், இல்ல லயம் சொல்றோம், இல்ல மாற்றம் சொல்றோம். எப்படி சொன்னாலும் சரி, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்பவுமே இருக்கிறது கிடையாது. இந்த மாறுபாடு அப்படிங்கிறது இந்த நிலையாமை தத்துவத்துல 3 விஷயங்களை நாம பார்த்தோம். மாற்றத்தினால் வருவது, அழிவினால் வருவது, பிரிவினால் வருவது. இப்படி ஒவ்வொரு பொருளுமே எதனாலெல்லாம் நிலையாமை அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு அளவுக்கு முகவுரையில நம்மளால் இயன்ற வரைக்கும் அந்த விஷயங்களை நாம சிந்தனை பண்ணி புரிந்து கொண்டோம். எப்படியா இருந்தாலும் இந்த நிலையாமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. இதை உணர்ந்தாதான் நமக்கு ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கக்கூடிய பற்றானது நமக்கு போகும். பொதுவா இந்த நிலையாமை அப்படின்னு சிந்தனை பண்ணும் பொழுது நமக்கு முன்னாடி ஒரு சுகம் கிடைச்சிருக்கு, அந்த சுகத்தை நினைச்சு பார்த்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது சுகமா இல்லையா அப்படின்னு நாம ஒரு ஒரு கிரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சுகம் மாதிரி தோன்றினா கூட, ஒரு இன்பம் இருக்கிறது அப்படின்னா கூட மனசு அந்த முன்னாடி அந்த இன்பத்தை தொலைத்த அந்த நிகழ்வுகளையே நினைத்து கொண்டு எப்பவும் என்ன பண்றது, இந்த சுகம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் எப்பவுமே நம்மளோட மனசு இருக்கு. நீங்க இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். எல்லாரும் இருக்காங்க, ஃபேமிலியில எல்லாரும் கூட இருக்காங்க, நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு போன் வருது, என்ன எல்லாரும் இருக்காங்களா, பேரன் பேத்தி எல்லாரும் வந்திருக்காங்களா, பிள்ளைங்க எல்லாம் கூட இருக்காங்களா, சந்தோஷமா இருக்கியான்னு யாராவது ஒருத்தர் போன்ல கேட்டுட்டாங்கன்னா மனசுல உடனே ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அது என்ன இப்ப நேத்து நாளைக்கு போயிடுவாங்க, எத்தனை நாள் இருக்க போறாங்க, எவ்வளவு நாள் அவங்க வெளியில தானே இருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் வராங்க, ஏதோ இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிப்போமே தவிர்த்து இந்த சுகம் நிலையானதல்ல அப்படிங்கிறது மனசுல நல்லா பதிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கும். திருஷ்டி பட்டுடுமோன்னு கூட நம்ம சுகத்தை ரொம்ப எக்ஸிபிட் பண்றதுக்கு பயப்படுவோம். இந்த பயத்துக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். அப்படி துக்கம் வரும்பொழுது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா நினைக்கிறோம். சுகம் வரும்பொழுது இந்த சுகம் நம்ம போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த சுகத்தை சுகமாக அனுபவிப்பதற்கு பயப்படுகிறோம். துக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா மனசு அப்படியே உள்டாவா மாறி இந்த துக்கம் நிலைச்சிடுமோ அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த துக்கத்துல நாம ரொம்ப கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். அது துக்கம் இருந்துட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்பவும் ஒரு பயம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, பயம் அப்படிங்கிறது சுகமா இருந்தாலும் வருது, துக்கமா இருந்தாலும் வருது. என்னது இது, அநியாயமா இருக்கு. அப்போ கடவுள் என்னதான் பண்ண முடியும்? சுகத்தை கொடுப்பாரா, துக்கத்தை கொடுப்பாரா? நான் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய வினை பயன்களுக்கு தகுந்த மாதிரி சுகமும் துக்கமும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா நம்ம மனசு என்ன பண்றதுன்னா சுகமா இருக்கும் போதும் பயப்படுறது, துக்கமா இருக்கும் போதும் பயப்படுறது. சுகமா இருக்கும் போது இந்த சுகம் போயிடுமேன்னு பயப்படுறது, துக்கமா இருக்கும் போது துக்கம் இருந்து கொண்டே இருக்குமே அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. இதுக்குதான் பகவான் சொன்னார், தியானம் பண்ணும் பொழுதுப்பா நீ இதெல்லாம் முன்னாடி நடந்ததையும் பின்னாடி நடக்க போறதையும் எல்லாம் நினைக்காத. பிரசாந்தாத்மா விகதபீகி பிரம்மச்சாரி பிரதேஸ்திதக மனசையம்யம் அச்சிட்டக யுக்த ஆசீத மத்பரக. என்ன நினைங்க, நான் தான் யாண்டும் இருக்கேன்ல, எப்போதுமே என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தனா, எப்பொழுதுமே சுகஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய இறைவனையே மனசுல தியானம் பண்ணி கொண்டிருந்தா முன்னாடி ஒரு சுகம் கை நழுவி போனதை நம்ம நினைக்க மாட்டோம்.
அதுக்கு இந்த துக்கமானது திரும்ப தொடர போறதோன்னு நினைக்க மாட்டோம். விகத பீகி, நல்லா யோசிக்கணும். அந்த வார்த்தையெல்லாம் ஏன் போட்டார் பகவான் அப்படி? கீதா ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா திங்க் பண்ணணும். ஏன் விகத பீகி, ஏன் பயத்தை விட்டு அப்படின்னு தியானத்துக்கு உட்கார்றவன் எதுக்கு பயப்பட போறோம்? என்ன பயம்? புலி வந்து அடிச்சிரும்னு பயமா? இல்ல. என் மனசுல இருக்கிற புலிதான் என்ன அடிக்க போறது. என் மனசே என்ன பண்றது அப்படின்னா, எப்பயோ கிடைச்ச ஒரு அனுபவிச்ச ஒரு துக்கத்தையோ, ஒரு பேட் ஃபீலிங்கையோ தூக்கி கொண்டு வந்து வச்சு அதை இப்ப நர்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, எனக்கு இது தொடருமோன்ற பயம் ஏற்படுறது. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியறது, இந்த சுகம் அப்படிங்கிறது நிலையில்லை அப்படிங்கிறது புரியறது, துக்கம் மட்டும் நிலையானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப எதுவுமே நிலை இல்ல அப்படிங்கிறது தானே உண்மை. அதுதானே வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்றது, அனுபவமும் அப்படித்தானே சொல்றது. துக்கம் துக்கமாவே கண்டினியூ வருதானா? கிடையாது. துக்க வீடுகள்லயே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் நார்மலைஸ் ஆறுது. அது வந்து அந்தந்த வீட்டை பொறுத்து இருக்கு. 10 நாள்ல ஆகும், 5 நாள்ல ஆகும், 2 நாள்ல ஆகும், 16 நாள்ல ஆகும், 30 நாள்ல ஆகும், 1 வருஷத்துல ஆகும், 3 வருஷத்துல ஆகும். ஏதோ ஒரு காலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. காலம் என்பது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றும். அப்ப இந்த காலம்ங்கிற ஒரு விஷயம், இதை பத்தி திருவள்ளுவரும் பேசுவார். காலம் என்பது நம்ம இந்த நிலையாமையை பொறுத்த வரைக்கும் காலத்தினோட ரோல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் பின்னாடி. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலையற்ற உணர்ச்சிகள், நிலையற்ற விஷயங்கள், நிலையற்ற உலகம், இதுல நாம நம்மளுடைய புருஷார்த்தத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா, பிறவி பயனை அடையணும்னு சொன்னா, இது யாருக்காக சொல்லிக் கொண்டிருக்கோம்? யாரு நிறைந்த வாழ்வை வாழ்ந்து வாழ்ந்து இந்த வாழ்வில் நிறைவுத்தன்மையை பெற்ற பிறகு தன்னுடைய புருஷார்த்தத்துக்காக பிறவி பயனை அடைவதற்காக அவர் மெய்யறிவை பெறுவதற்காக தன்னை தயார்படுத்திக்கிறாரோ அந்த துறவு மனப்பான்மை கொண்ட ஒரு துறவியிடம் பேசிக்கொண்டு, துறவுக்காக அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன தெரியணும், என்ன மனசுல இருக்கணும்? இங்க இருக்கிறது எல்லாமே டெம்பரரிப்பா. நானும் வந்திருக்கிறதே டெம்பரரியா தான் வந்திருக்கேன். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற புத்தியானது அவருக்கு இருக்கு. அது இருந்தா தான் கொஞ்ச நாள் இருக்க போற இந்த ஒரு பீரியட்ல நாம ஏன் மத்தவங்க கிட்ட வெறுப்ப காட்டணும்? நாம ஏன் வீட்ட ராக பய குரோதக எல்லா துறவிக்கான லட்சணங்கள் எல்லாம் அங்க கிருஷ்ணர் வந்து அடுக்கிக் கொண்டே வருகிறார். எப்ப மனசு வந்து பயம் இல்லாம, பற்றில்லாம, கோபம் இல்லாம இருக்கோ, ராக பய குரோதக, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்திலேயே 2வதாவே பார்க்கிறோம் அது. இங்க நம்ம முதல் குறளை பார்ப்போம். இது இன்ட்ரோடக்ஷனை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சில விஷயங்களை சொன்னேன். இப்ப நாம முதல் குறட்பாவை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நில்லாதனவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை அப்படின்னா என்ன? எதெல்லாம் நிலையாக இருக்காதோ அவற்றை, நமக்கே தெரியும், fill in the blanks போட்டுட்டோம்னா, உறவு நிலையா இருக்காது, உடல் நிலையா இருக்காது, மனசு நிலையா இருக்காது, பொருள் நிலையா இருக்காது, நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் நிலையா இருக்காது, எதுவுமே நிலையா இருக்காது இல்லையா? அப்படி நிலையா இருக்காதவற்றை நிலையின, நிலையினா அதுதான் நிலையானது அப்படின்னு என்று உணரக்கூடிய புல்லறிவாண்மைங்கிற அந்த உணரக்கூடியவர்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னா புல்லறிவு. புல்லறிவாண்மைனே ஒரு அதிகாரமே எழுதுறாரு. புல்லிய அறிவு. புல்லிய அறிவுன்னா மிகவும் கீழான அறிவு. அறிவிலேயே ரொம்ப மட்டமான அறிவு. இதை விட மோசமா திங்க் பண்ணவே முடியாது. என்ன மட்டமான தாட்ஸ் அவனுக்கு அப்படின்னு நம்ம சில பேரை திட்டுறோம் இல்லையா? அவர்களுடைய செயல்களை பார்த்து. அதுதான் புல்லறிவு. அறிவு என்ன பண்ணணும்னா தனக்கும் பிறருக்கும் நன்மையை செய்யணும். அதுதான் அறிவுடைய இதுவே லட்சணமே. ஆனா அறிவுக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணமே இல்லாம அந்த அறிவற்றவர்களுடைய லட்சணம் மிகுதியாக இருந்தா அப்ப என்ன இருக்கும்? அப்போ புல்லறிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லறிவாண்மை அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டு. புல்லறிவு ஆண்மை இல்ல, புல்லறிவாண்மை அப்படிங்கிறதே ஒரு வேர்டு. அழுக்காராமை அப்படின்னு படிக்கிறோம்ல, அழுக்காறு அப்படிங்கிறதுல அழுக்காறுங்கிறது சிங்கிள் வேர்டு. அழுக்கு பிளஸ் ஆறு இல்ல, அழுக்காறு. அது மாதிரி இது புல்லறிவு பிளஸ் ஆண்மை இல்ல, புல்லறிவாண்மை அப்படின்னு அது மொத்தமாவே அது வந்து அந்த அறிவை குறிக்கக்கூடியது, கீழ்த்தரமான அறிவை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது. அந்த புல்லறிவாண்மை இருப்பவர்கள், அந்த மாதிரி கீழான அறிவு இருப்பவர்கள் கடை. கடைன்னு திருவள்ளுவர் சொன்னார்னாலே கைசடை அப்படின்னு தான் இருக்கும். அதாவது ஒண்ணுத்துக்கும் தேராது,
யார சொல்றாருங்க அப்படின்னா, நான் துறவியாக இருக்கிறேன், துறவை எடுக்க போகிறேன் அப்படின்னு நீ துறவுக்கான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற சமயத்துல நீ உலகத்துல இருக்கிற அத்தனையும் சாஸ்வதமா இருக்க போறது அப்படின்னு நினைத்து கொண்டு அதை நீ ஒரு முக்கியமான பொருளாக எடுத்துக்கொண்டு ஜெகத் சத்தியம்னு யார் நினைக்கிறாரோ அவன் துறவிக்கே லாயக்கில்ல அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு டேக் அவே பாயிண்ட். சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும்னா, இந்த உலகம் உண்மை, இந்த உடல் உண்மை, இந்த விபரீத பாவனை இது போனாதான் துறவுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா துறவுக்கு அர்த்தமே கிடையாது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு தசரதன் முடிவு பண்ற. ராமனை கூப்பிட்டு சொல்றார், இந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ராமரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லையா, ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா. தாதைய பரிசு உரைய தாதைய பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதலுற்றிலன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்காக இதை எடுத்துட்டேன். காதலுற்றிலன், காதல்னா என்ன? ஓ அப்படியா, எனக்கு எனக்கு நீங்க இந்த கிங்டம் கொடுக்க போறீங்களா? ஓ நான் சக்கரவர்த்தி ஆக போறேனா? ஓ ஓகே ஓகே அப்படின்னு ரொம்ப அப்படியே சந்தோஷமா போய் எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமை பீத்திக்கிறதுக்கான ஒரு ஆசையானது இல்லையே. காதல் உற்றிலன் ஒன்னும் இல்ல அவனுக்கு. இகழ்ந்திலன் அதுதானே ரொம்ப முக்கியம். காதலுற்றிலன் சரி, ஆமா பெரிய ராஜ்யமா கொடுத்துட்டார் அப்படின்னு இகழவும் இல்லை, ரெண்டும் இல்லை. காதலுற்றிலன் இகழ்ந்திலன். என்னதான் பண்ணாரு அவரு? அவருக்கு என்னதான் மைண்ட்ல இருந்தது நமக்கு தோன்றது இல்ல. கடன் இது என்று உணர்ந்து. கடன் இதுன்னா கடமை, என்னுடைய கடமை. என்னோட அப்பாக்கு அப்புறம் நான் இந்த ராஜ்யத்தை நான் வாரத்தை நான் சுமக்கணும். இது பரிபாலனம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. என் பிரஜைகள், அதனால நான் அவங்களை காக்கணும், அது என் கடமை. கடமை என்று நினைத்தான். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ கர்மனக. பார்த்தோமா இல்லையா? நம்ம கடமை என்று நினைத்து உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை இலான். விருப்பு வெறுப்பே கிடையாது. காதலுற்றிலன் இகழ்ந்திலன் ரெண்டும் கிடையாது. ஏன், எதனால அந்த மாதிரி இருந்தது? ராஜ்யம் இல்லை அப்படின்னு சொன்ன போதும் அவனுடைய முகம் அன்றலர்ந்த தாமரை மாதிரி, சித்திரத்தில் எழுதிய செந்தாமரை மாதிரி அப்படியே இருந்துதான். ஒரு சேஞ்ச் இல்லையா அவருக்கு. ஒரே மாதிரி ஃபேஸ் இருந்துதான். எப்படி இருக்கும்? ஏன்னா கொடுக்கும் போதும் அதுல ஒரு உற்சாகம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு இதுவும் இல்லை. அதாவது எந்த தாட்டும் இல்லை. ஒரு உபேட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிச்சலனமான ஒரு மனம் இருக்கிறது. அப்ப எதனால அது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதனால இருக்கு அப்படின்னா இது நிலையற்றதுங்கிறது தெரியும். அதனாலதான் இது நிலையானதுன்னு நினைச்சாதான் இதை அடையணும், அதை அடையணும், அங்க போகணும், அங்க ரீச் பண்ணணும், அந்த ஐ ஷுட் ரீச் தட் ஹைட் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை உடனே இதை மாதிரிலாம் சொல்லியிருக்கு, அதனால இந்த மாதிரிலாம் நம்ம பெருசா காம்படிஷன்லாம் வச்சுக்க கூடாது ஆபீஸ்லன்னு சொல்லி போய் நல்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய 30-40 வயசுல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட போய் இது பேச முடியாது. யார்கிட்ட பேசுறோம் நம்ம? யார்கிட்ட பேசுறோம்னா வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடித்து விட்டு தன்னுடைய புருஷார்த்தத்தை தேடி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துறவு மனப்பான்மை இருக்கும் ஒரு நபரிடம் பேசுகிறார் வள்ளுவர். வள்ளுவர் இஸ் வெரி கிளியர். நாமளும் இதை படிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டோம். நிலையாமையை பத்தி இப்பதான் படிச்சிருக்கேன். பையன் நான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிருக்கேன்மா, எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க எங்க ஆபீஸ்ல. ஆமா, எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறது இது அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? ரொம்ப சந்தோஷம் தான் கண்ணா, இன்னும் நீ நிறைய கிரேட் ஹைட்ஸ்க்கெல்லாம் நீ போகணும்டா தங்கமே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா அந்த குழந்தைய? அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆள் மனசுல என்ன புரிஞ்சுப்போம்னா எதுவும் நிலையில், இந்த சந்தோஷமும் நிலையில்லை, பெரும் துக்கம் வந்தாலும் அதுவும் நிலையில்லை. ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, இந்த உலகம் எனக்கு நான் விசிட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன். அந்த ஹோட்டல்ல எனக்கு ஒரு ரூம் புக் ஆயிருக்கு. நான் அந்த ரூம்குள்ள போறேன். முதல் வேலையா எடுத்துட்டு போய் எந்த இடத்துல என்ன இந்த இது இப்படி இருக்கு, இது இப்படி இல்லை அப்படின்னு நான் உட்காந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருப்பேனா என்ன? அதெல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேனா? என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை அனுபவிச்சுட்டு வெளில வந்துட மாட்டேனா? தட் இஸ் அ கஸ்ட் மனப்பான்மை அப்படிங்கிறது. விருந்தினர் மனோபாவம் இருக்கணும். இந்த உலகத்துல நான் ஒரு விருந்தினராக வந்திருக்கிறேன். எல்லாம் ஏற்கனவே பகவான் படைச்சு வச்சிருக்கேன். ஒண்ணுமே நான் பண்ண போறது கிடையாது. நான் என்ன மலையை படைக்க போறேனா, இல்ல கடலை படைக்க போறேனா, இல்ல பூவை படைக்க போறேனா, அதுல இருக்கிற வாசனையை படைப்பேனா? எனக்கு ஏதாவது சாமர்த்தியம் இருக்கா? அது எல்லாமே அவர் பண்ணி வச்சிருக்காரு. நான் அனுபவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். என்னுடைய அனுபவங்கள் சுகமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும், இரண்டும் கலந்ததாக இருக்கும். அது எல்லாம் என்னுடைய வினையை பொறுத்து இருக்குது. ஏதாவது ஒண்ணு நிலையா இருக்க முடியுமா? இன்னைக்கு கார்த்தால எழுந்த உடனே என்ன மூடு இருக்கோ அதுதாங்க எனக்கு நைட்டு வரைக்கும். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நோ படி கேன் சே. அது ஒன்னொன்னும் அந்தந்த நேரத்துல அந்தந்த சிச்சுவேஷனை அந்தந்த பர்சனை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது.
அதனால இதுல என்ன நிலையா இருக்க போறது? ஒண்ணுமே நிலையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். மனிதர்கள் நிலையாக இல்லை. அவர்களுடைய உணர்ச்சிகள் நிலையா இருக்கா? ஒரு நாள் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஒரு நாள் கடுக்கடு கடுக்கடுன்னு விழறாங்க. ஒரு நாள் அழுது மூஞ்சியா இருக்காங்க. ஒரு நாள் ரொம்ப வந்து இதுவா இருக்காங்க. இன்ஸ்பைரிங்கா இருக்காங்க. ஒரு நாள் போன் எடுத்த உடனே அவங்க கிட்ட இன்னொரு ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டோமான்னு இருக்கு. அடுத்த நாள் அப்பா அவங்க எப்படா வைப்பாங்கன்னு இருக்கு. எல்லாம் மாறுறது இல்ல. உணர்ச்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. பொருட்கள் மாறுகிறது. நாம உருவாக்கக்கூடிய பொருட்கள், நாம உபயோகப்படுத்தும் பொருட்கள் அத்தனையும் மாறுறது. நாம பேசுற சொற்கள் நிலையா இருக்கா? நேத்திக்கு ஒண்ணு பேசுறோம், இன்னைக்கு ஒண்ணு பேசுறோம். எத்தனை விஷயங்கள்ல மாறி மாறி நம்முடைய சிந்தனைகள் மாற மாற சொற்கள் மாறுகின்றன. எல்லாமே ஒரே மாதிரி அப்படியே அச்சழுத்தாக பேசிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதும் கிடையாது. ஏன்னா மனம் என்பது எண்ணங்களின் கூட்டம். அது சுத்தி கொண்டே இருக்கிறது எண்ணங்கள். என்ன எண்ணத்துக்கு வருதோ அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தர்மமா இருக்கணும்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த சொற்கள்ல நிலையானவை இல்ல. பிடித்தவை எல்லாம் நிலையா இருக்கா? பிடிச்சது எல்லாமே 5 வயசுல பலூன் பிடிச்சிருக்கு, 50 வயசுலயும் பலூனே தான் பிடிக்கும் அப்படின்னா போற இடமே வேறையா இருக்கும். இது சரியில்லை, இதுக்கு இன்னும் வளர்ச்சியே இல்ல பாவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப பிடிச்சவை அப்படிங்கிறது மாறுறது, பிடிக்காதவையும் மாறுறது. எல்லா விஷயங்களிலும் ஒரு நிரந்தர தன்மை அப்படிங்கிறது உலகத்துல இல்லை. இதைத்தான் நாம நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம வேதாந்தத்துல இதுதான் ஆரம்ப பாடம். இந்த நிலையாமைதான் நம்ம இதுல கைவெளி நவநீதத்துல முதல் விஷயமே என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேக. இதுல தத்துவபோதத்திலையும் ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேக. அதுதான் முதல் விஷயம். பகவான் என்ன சொல்றார்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. நித்யா நித்திய வஸ்துவை தான் அங்கேயும் சொல்ற, வஸ்து விவேகத்தை தான் அங்கேயும் சொல்ற. நீ அந்த இருமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோகமே நமக்கு. அப்ப மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது, நிலையற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதா தெரியலையா? நன்னா தெரியுது. நாங்க ஏதாவது அடையறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடிய விஷயங்கள் இல்ல. இந்த இந்த இது வந்து அறிவு சார்ந்தது. நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாம் அறிவு சார்ந்தது. ஃபார் தட் மேட்டர், டு பி வெரி ப்ரிசைஸ், அடையறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகத்தில் ஆனாலும் சரி, லௌகீகத்தில் ஆனாலும் சரி. ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. நம்ம வந்து நான் அந்த சேர்மன் ஆஃப் த கம்பெனி ஆயிட்டேன். ஃபைன். எவ்வளவு நாள் இருப்ப நீ இந்த சேர்மன் சீட்ல? இன்னொரு ஆள் தயாராகி வர வரைக்கும் தான் உனக்கு அந்த சேர்மன் சீட். அது ஒரு டெம்பரரி போஸ்டிங். உன்னை அங்க வச்சிருக்காங்க, பார்க்கிங். உனக்கு அங்க பார்க்கிங் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். நீ அதுக்கப்புறமா அங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னொரு ஆள் வருவான் அந்த இடத்த பாக்குறதுக்கு. இல்ல இல்ல இது என்னோட சொத்து அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதுதானே உண்மை, அதுதானே நிதர்சனம். ஆன்மீகத்திலும் அப்படித்தான். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரஸி கிடைச்சது. நான் அப்படியே என்னை மறந்து நான் வந்து அம்பாளையே பார்த்து கொண்டிருந்து அப்படியே நான் வந்து என்னோட நிலை மறந்து போனேன். எவ்வளவு நேரம் இருப்பேன் அந்த நிலையில? கொஞ்ச நேரத்துல போயிடுமே. எல்லாமே வந்து அதுதான் நான் சொன்னேன் போன வகுப்புல, காலத்திற்கு உட்பட்டதுதான். எல்லா விஷயங்களும் காலத்திற்கு உட்பட்டதுதான். என்னென்ன அடைகிறோமோ அவை அனைத்தும் அழியக்கூடியவை தான். எத் ஆகந்துக்கம் தத் அனித்யம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. ஆகந்துக்கம்னா அடையப்படுவது, வருவது. எது வரதோ அது போகும், எது வந்தாலும் அது போகும். இன்னொரு வச்சனம் இருக்கு. ஆதோ அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு, மாண்டூக்கிய காரிகை அப்படின்னு ஒரு இதுல இருக்கு. ஆதவனா ஆரம்பம், அந்தேனா முடிவு. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் எது இல்லையோ அது நிகழ்காலத்திலையும் இல்லாதது போலத்தானே. இப்ப இருக்கிறதாய் தோற்றம் இருக்கு. இதுக்கு ஈக்குவலா நாம படிச்சிருக்கோம் ஒரு கீத ஸ்லோகம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத். நடுவுல கொஞ்ச நாளைக்கு வியக்தமா தெரியறது. இப்ப வியக்தம்னா வெளிப்படுகிறது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்கே, இந்த உலகத்தோட மேனிஃபெஸ்டேஷன், அது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வருது. எல்லாம் நல்ல சிருஷ்டி ஆறுது, எல்லாம் வெளியில வருது. ஸ்திதி, பகவான் ஸ்திதி பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்புறம் லயம் ஆயிடும். அப்படித்தானே இருக்கு கிரியேஷன். சிருஷ்டி, ஸ்திதி, லயம். இதை நம்ம டெய்லி பாக்குறோமா இல்லையா? அவ்யக்த நிதனாங்கேவ தத்ரகா பரிதேவனா கேட்கிறாரே பகவான். இதை நம்ம டெய்லி பாக்குறோம். டெய்லி எப்படி பாக்குறோம்? கற்கால முழிச்சுக்கிறோம். சிருஷ்டி எல்லாம் மலர்ந்து வருது, நம்மளுக்கு தாட்ஸ் எல்லாம் மலர்ந்து வெளியில வருது. அதுக்கப்புறம் ஸ்திதி, அந்த டே ஃபுல்லா நம்ம அந்த தாட்ஸோட தான் நம்ம டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கோம். மாறிக்கொண்டிருந்தாலும் கூட தாட்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. லயம், தூக்கும் போது எல்லாம் லயமாயிடும். ஒரு 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 சிருஷ்டி ஸ்திதி லயம் என்பது ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு நாளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மேக்ரோ லெவல்ல ஒரு பெரிய கால அளவுல நடக்கிறது. அதைத்தான் நம்ம யுகம்ங்கிறோம். அதைத்தான் காலத்துக்கு நிறைய பெயர்கள் வைத்து வைத்து, எல்லா காலத்தின் மாறுபாடுகள் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை நாம வந்து நிஜம்னு நினைக்கலாமா?
இதுல நிலைத்த தன்மை இருக்கிறது, இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும், பச்சை சான்ஸே இல்லை அப்படின்னு நினைப்போமா? எங்கேயாவது நினைப்போமா? ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு நம்ம பார்த்து பார்த்து கட்டுவோம். வாசல்ல இது வைக்கணும், பின்னாடி அதை வைக்கணும், மாடியில அதை வைக்கணும், எல்லாம் பார்த்து பார்த்து கட்டுவோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்மளே அதை திருப்பி திருப்பி டெய்லி போய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நம்மளோட பிடிக்கிறதுங்கிற விஷயத்திலேயே அந்த எண்ணெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினோம். நம்மளால நகரவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது, அது இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, எனக்கே காலை கூட தூக்க முடியல, முட்டும் காலும் வலிக்குது, நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு நம்ம உடம்பு மேலதானே நம்மளோட கவனம் போறது. அழகழகா பார்த்து வாங்கின பொருட்கள் மேலேயே நம்மளோட கவனம் போறது, இல்ல எல்லாத்தையும் நம்ம முதுகுல சுமந்துக்கிட்டே இருக்கோமா? போகும்போது எதையுமே கொண்டு போறது இல்லையா? அப்ப என்ன, இதெல்லாம் நிலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியறது தானே. இந்த சுகம், துக்கம், புகழ்ச்சி, இகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு நிலையா யாருக்காவது ஒருத்தருக்கு எப்பவுமே அவரை புகழ்ந்து கொண்டேதான் இருந்தார்கள். ஒரு இது கூட கிடையாது, அவரை பத்தி விமர்சனமே கிடையாது, ஒரு ஆள் கூட கிடையாது. எனி பர்சன் யாராவது அவரை பற்றி விமர்சனம் இல்லையா? அவர் எதுக்காக ராலிய கொண்டார்? ஒரு பெரிய பட்டிமன்றம் எப்பொழுது பார்த்தாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. வராமல் வாலியை கொன்றது சரியா தவறா? ஆனா அவர் அவதானமப்பா, அவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. விமர்சனங்கள் இல்லாத ஆளே கிடையாது. கிருஷ்ணர் ஏன் ராசலீலை பண்ணினார், அவர் பெரிய மகானா, அப்படி இப்படின்னு பேசுறது என்ன? விமர்சனங்களுக்கு யாருமே உட்படாதவர்கள் இல்லையே. அப்படிங்கிற போது புகழோ, இகழ்ச்சியோ, சுகமோ, துக்கமோ எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. நாம எப்படி இருக்கணுங்கிறத பகவான் சொல்றார். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதக சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோகோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். மானமாவது அவமானமாவது என்ன வேணா சொல்லிட்டு போறான். ஒருத்தன் ஒரு நாளைக்கு அவன் மூடு நல்லா இருக்கிறது நம்மள சந்தோஷமா பேசுவான். இன்னொரு நாள் அவன் மூடு கெட்டு போயிடுச்சுன்னா நம்மள சேர்த்துட்டுவான். அக்கா அவன் மூடு மாறும் போதெல்லாம் நம்மளுக்கும் பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இந்த பாராட்டோ, இந்த துக்கம், இந்த திட்டோ என்னை எதுவுமே செய்ய போறது கிடையாது. நான் என் கடமையை மட்டும்தான், அப்படித்தான் இருக்கணும் சித்தப்பிரஜன். அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் படித்த விஷயங்களை அவன் மயம் ஆக்க முடியும்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம் 6வது அத்தியாயம், அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரிய யுக்த இத்யுச்சியதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. எல்லாம் ஒண்ணுதான் அவருக்கு. இப்ப கல்லா இருந்தா என்ன, மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன, தங்கமா இருந்தா என்ன, ஹியர்ஸ் நோ டிஃபரன்ஸ். ஏன்னா எல்லாமே நிலையற்றதுதான். அதனால அந்த நிலை இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு மைண்ட்ல உக்காந்துருது அப்படின்னு சொன்னா, நமக்கு எந்த பிரவருத்தியிலையுமே நமக்கு ஒரு சோர்வோ துக்கமோ வராது. நம்ம நினைப்போம் இப்ப நிலை இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் நம்ம பண்ணணும், இப்போ அப்ப எதுக்குதான் நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னு அந்த நிறைவு வருது இல்லையா? நம்ம எதுவுமே நிலையாக இருக்க போவதில்லை. ஆனால் நான் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவர்களுக்கு உபயோகமாக, சத்காரியங்களாக, தர்மமான முறையில் என்னுடைய வாழ்க்கை நடந்தால் நமக்கு அது லோக சங்கிரகமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சிகீர்ஷு லோக சங்கிரக அப்படின்னு சொன்னார் பகவான். எதுக்காக அவன் வேலை செய்யறான்னா, அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருப்பதற்காக, அவன் நல்ல காரியங்கள் செய்வதற்காக செய்கிறான். அதுல அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பலன் எப்படி இருக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அதுதான் நிறைவினால் செயல்படுவது. சுவாமிஜி அழகா சொல்லுவார், நிறைவினால செயல்படணும், நிறைவுக்காக செயல்படக்கூடாது. நிறைவுக்காக செயல்படுறோம்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த நிறைவு கிடைக்கிற சமயத்துல அது நிறைவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது நிலையற்ற தன்மை உடனே போயிடும். கொஞ்ச நாள்ல அடுத்த ப்ராஜெக்ட மனசு தேடிக்கொண்டே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ல என்ன வரும், அதுல நம்மளுக்கு எவ்வளவு பேர் வரும், அப்படித்தான் வரும். இது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, லௌகிகமாக இருந்தாலும் சரி. யார் மகிழ்ச்சியால உழைக்கிறானோ அவன் தான் அறிவாளி. மகிழ்ச்சிக்காக உழைக்கிறவன் அறிவிலி. இதுவும் நான் சொல்லல, இதுவும் சுவாமிஜியோட கோல்டன் வேர்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் வரணும் அப்படின்னா, அந்த நிலையற்ற தன்மை நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணணும்? பக்குவம் இருக்கணும் நமக்கு. பக்குவங்கிறது ஒரே நாள்ல வந்துருமா? இன்னைக்கு நான் படிச்சாச்சு, இன்னைக்கு நிலையாமை படிச்சுட்டேன், நாளையில இருந்து நான் எந்த பொருள் மேலேயும் எனக்கு ஒரு பற்றுங்கிறதே இருக்காது. பற்றற்ற ஒரு நிலையில நான் இருப்பேன் சொன்னா நம்மளையே ஏமாத்திக்கிறோம் தான் அர்த்தம். ஏன்னா அது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. தொடர்ந்த முயற்சி, தொடர்ந்த சத்சங்கம், தொடர்ந்த படிப்பு, இதெல்லாம் தான் அந்த மனதின் பக்குவத்தை கொடுக்கும். நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அதை நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னும் இல்ல, சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம ராஜராஜ சோழன் பத்தி எவ்வளவோ பேசுறோம். பெரிய கோயில் இருக்கு, இன்னைக்கு போனாலும் ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோயில் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ராஜராஜ சோழனோட அரண்மனையை பார்க்க முடியுமா?
அவர் உபயோகப்படுத்தின ஏதாவது பொருளை வந்து இப்ப பார்க்க முடியுமா? இல்ல அவருடைய சந்ததியில இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? அதே மாதிரி ராஜா மாதிரியே இருக்காங்களா? எது நிலைத்து இருக்கிறது? இங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய ஜமீன்தாரர்கள், அவர்களுடைய சந்ததி எல்லாம் எத்தனை தலைமுறைக்கு அதே மாதிரி ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்றாங்க? எத்தனை பேருக்கு அது மாதிரி கிடைக்கிறது? ஈவன் அறிவு விஷயத்துல கூட எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பண்டிதர், அவர் வீட்டுல பிறந்தவங்க எல்லாரும் பண்டிதர்களா? எந்த விஷயத்தையுமே நிலைத்த தன்மையை இறைவன் வைப்பதில்லை. அதுதான் வந்து பிரகிருதியினுடைய நியதி. அதை நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம போகணும்னு நினைக்க முடியாது. நினைச்சோம்னா நம்ம பெரும் துக்கத்துல போய் விழுவோம். அதனாலதான் இந்த 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 நியதியை நாம சரியா புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலையும் நாம ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்றோம், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றோம். அந்த அச்சீவ்மெண்ட்டும் ஒரு ஷார்ட் லிவ்டு தான். நமக்கு ஏற்படக்கூடிய புகழா ஷார்ட் லிவ்டு, இகழ்ச்சியா ஷார்ட் லிவ்டு. இவர் சொல்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பாடல்ல சொல்ற, எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்டா, வாழ்க்கை வந்து நல்வாயில் செய்தார். நல்வாயில் செய்தார்னா நல்ல அழகா வீடு, வாயில் செய்தார்னா வீடு கட்டினார். நல்ல அழகா வீடு கட்டினாப்பா. நடந்தார். கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டுல முன்னாடி அப்படி இப்படி நடந்து, இந்த வீடுதான் எந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷோ பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். நல்ல ட்ரெஸ் போட்டான், உடுத்தார், நரைத்தார், வயசாயிடுச்சு, தையலையெல்லாம் நரைச்சு போச்சு, இறந்தார். என்னென்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, நல்லா சம்பாதிச்சா, நல்ல வீடு கட்டினா, நல்ல ட்ரெஸ் பண்ணா, நல்ல ஷோக்கா இருந்தா, நல்ல வயசாயிட்டு அவன் அந்த நோயில் விழுந்தான், இறந்தான். அவ்வளவுதான். சொல்லாய் கழிந்தது வாழ்க்கை. அதுதான் எனக்கு பிடிச்சது, அதனால சொன்னேன். சொல்லாய் கழிந்தது வாழ்க்கை. வெறும் சொற்களாக என்னுடைய வாழ்க்கை கழிந்து விட்டது. எப்ப என்னோட வாழ்க்கை சொற்களாக கழியும்னா, நிலைத்த பொருளை நாடாமல் என்னுடைய வாழ்க்கை கழிந்ததுன்னு சொன்னா வெறும் சொற்களாகத்தான் கழியும். நம்ம யாரெல்லாம் ஞாபகம் வச்சு இப்ப வந்து மகான்கள் அப்படின்னு சொல்லி பேசுறோம் நம்ம. நிச்சயமாக யாரெல்லாம் இந்த வாழ்க்கை நிலையில்லைன்னு புரிந்து கொண்டார்களோ அவர்களை மட்டும்தானே நம்ம வந்து மகான்கள்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். சிம்பிளா சொல்லிக்கலாம் இல்லையா? யாரெல்லாம் இறைவனை வந்து சரணடைந்தார்களோ அப்படியெல்லாம் கூட ரொம்ப எல்லாம் போகல. நம்ம இந்த உலகம் நிலையில்லை அப்படின்னு யார் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தார்களோ, அதன்படி வாழறதுன்னா என்ன? நிலைத்த பொருளை சரணடைந்து வாழ்வது. அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களைத்தானே நாம இப்ப பாராட்டி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், இத நீ உணரலைன்னா உன் அறிவு வந்து புல் அறிவப்பா. உனக்கு புல் அறிவு தான் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம், உனக்கு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப உனக்கு அறிவில் முதிர்ச்சி இல்லை. அறிவில முதிர்ச்சி இல்லாதவனுக்கு ஏன் அதை சொல்ற? முதல்ல எடுத்த உடனே எதுக்கு அவனை வந்து அறிவற்றவன்னு திட்டுறாரு அந்த துறவிய? ஏன்னா துறவி என்ன பண்ண போறாருன்னா, துறவு பெற்று மெய் உணர்தலை பெற்று அவா அறுத்து வீடு பேரை அடையணும். நம்ம அடுத்தடுத்த அதிகாரத்தை தான் சொல்றேன், வேற ஒண்ணும் புதுசா சொல்றேன். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மெய் உணர்றதுக்கு குரு சொல்லி கொடுக்குற விஷயம் மண்டையில ஏறணுமா வேண்டாமா? ஏறாது. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இந்த நிலையற்ற உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து கொண்டு தன்னுடைய டயத்தெல்லாம் தண்டமா செலவு பண்றார். அதனாலதான் அவர் சொல்ற, இது புல்லறிவு. அந்த கடை அப்படின்னு சொன்னது மிகவும் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா பரிமேலழகர் சொல்ற, பொதுவா புல்லறிவாளர்கள் அப்படின்னா அவர்களுக்கு எதுல தெரியுமா பற்று இருக்கும்? செல்வத்திலையும் உடல்லையும் தான் பற்று இருக்கும். யாக்கை மற்றும் செல்வம், இது ரெண்டுலதான் அவர்களுக்கு பற்று இருக்கும். அதனாலதான் வள்ளுவர் அடுத்தடுத்தது செல்வம் யாக்கை இதுகளை பற்றியே பேசுறார். இந்த நிலையாமை தத்துவத்தை அந்த இடங்கள்ல நமக்கு புரிய வைக்கணும். ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம கிட்ட இருக்கிற பைசா வந்து அப்படியே இருக்கும், அழியவே அழியாது. அதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பணக்காரராக இருப்பவர்கள் அடுத்த இன்னொரு கொஞ்ச நாள் 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவரும் இல்லைன்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்றாங்க, எத்தனையோ வியாக்கியானங்கள் அதுக்கு இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் நான் போகல, அதெல்லாம் உண்மையானும் நான் வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. ஆனா அந்த பழமொழிக்காக சொல்றேன். ஒரு பீரியட்ல நல்லா இருக்கும், ஒரு பீரியட்ல கெட்டு போயிடும். வாழ்க்கையோட சூழ்நிலையே அப்படிதான். சக்கரம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு இருக்கு. அதனால முதல்ல என்ன எடுத்துக்கிறாருன்னா செல்வம் நிலையாமைய பத்தி சொல்றாரு. அடுத்தது யாக்கை நிலையாமைய பத்தி சொல்ல போறார் அப்படின்னு சொல்றார் பரிமேலழகர். அடுத்த குறளை நம்ம இப்ப படிக்கலாம். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. அழகான ஒரு உதாரணத்தோடு இதை விளக்குறார். கூத்தாட்டு அவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிராமா டான்ஸ் எல்லாம் நடக்கிறதே, தியேட்டர், நம்ம இதுக்கெல்லாம் போறோம் இல்லையா? நம்ம போய் ஒரு சபாக்கு போறோம், ஏதாவது ஒரு டிராமா பார்க்கலான்னு போறோம்.
ஒரு தியேட்டர் நடக்கிறது இல்லையா? அதுதான் ஒரு சினிமானா தியேட்டர்னு சொல்றோம். டிராமானா சபான்னு சொல்றோம் இல்லையா? அதத்தான் கூத்தாட்டு அவை. பெரும் செல்வம் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே போக்கும் அது விளிந்தற்று. அப்படி படிக்கணும். இந்த பெரும் செல்வம் பெரிய அளவில் செல்வம் வருதே, அந்த செல்வம் எப்படி வருதாம்? இந்த நாடக அரங்கு இருக்கே, இது தமிழ்ல சுத்த தமிழ்ல சொல்லணும்னா நாடக அரங்கு அப்படின்னு சொல்லணும். இந்த கூத்தாட்டு அவை அப்படிங்கிறது நான் புரியறதுக்காக சபா தியேட்டர் அப்படி எல்லாம் சொன்னேன். நாடக அரங்கு அப்படின்னு சொல்றேன். நாடக அரங்கத்துக்கு இப்ப மக்கள்லாம் வராங்க. ஒரு 6 மணிக்கு டிராமா ஆரம்பிக்கிறது. எல்லாருமே கரெக்ட்டா 6 மணிக்கு தான் வந்து என்ட்ரன்ஸ் வாசல்ல இருந்து புசுக்குன்னு உள்ள நுழைவாங்களா என்ன? ஆளுக்கு ஒரு ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி வருவாங்க. ஒரு ஒரு இடத்துல இருந்து வருவாங்க. அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு டைம்ல வருவாங்க. ஒரு 4:30, 5 மணில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆளா வந்து வந்து தனக்கு பிடிச்ச சீட்டா பார்த்து பார்த்து ரிசர்வேஷன் இல்லன்னா அவங்கவங்க எங்கெங்க உட்கார்றாங்களோ உட்கார்ந்துப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி ஒரு ஒரு ஆளா உள்ள வருவாங்க. இவர் என்ன சொல்றார்? பெரிய அளவில் வரும் செல்வமானது இப்படித்தான் வருது. ஒரே நாள்ல புசுக்குன்னு உனக்கு வந்துடுறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீ சம்பாதிச்சு, அங்க ஆயத்த கட்டி, வாய கட்டி, அப்படி கட்டி, இப்படி கட்டி நீ சேர்க்கிற பத்தியா செல்வம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த கூத்தாட்ட அவைக்கு வரக்கூடிய குழாம்னா அந்த காணக்கூடிய வர மக்கள் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அந்த கூட்டமானது எப்படி வந்து ஒண்ணு ஒண்ணா உள்ள வருதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பைசாவா நீ சேர்க்கிறியப்பா, அப்ப அது வரத பத்தி சொல்லியா இருக்கு. போறத பத்தி சொல்றாரு. இங்க வரத பத்தி சொல்லல. போறத பத்தி சொல்றாரு. ஆனா நம்ம வரத சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். போறது என்ன சொல்றாரு? போக்கும். அது போகுதுங்கிறது எப்படி தெரியுமா? அது விழிந்தற்று. அது விழிந்தற்றுன்னா, ஒரே நேரத்துல அந்த இது முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிராமாவோ, சினிமாவோ முடியறது. எல்லாரும் இல்ல ஒரு ஒரு ரோவா நமக்கு பொறுமையா போகும். அப்படின்னு யாராவது உட்கார்ந்துருப்பாங்களோ? அவங்கவங்க அந்த டைட்டில் ஓடுறச்சே டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஒரு ஒரு கட 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 கடன்னு எல்லாம் வேகமா அந்த தியேட்டரை விட்டு வெளியில வரணும். வேகமா அந்த அந்த டிராமா இதை விட்டு வெளியே சபாவை விட்டு வெளியில வரணும். இல்லையா? அது வெளியில போகும்போது மொத்தமா போறது. இது நமக்கு நடக்கிறது தானே. நம்ம ஒரு 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 மாசமா ஆர்டி சேர்த்துப்போம். செலவு பண்ணும்போது மொத்தமா வித்ட்ரா பண்ணு ஒரேடியா எடுத்து கொடு. அப்படிதானே செலவு பண்றோம் நம்ம. இது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். கொஞ்சம் கொஞ்சம் செல்வம் சேரும் பொழுது, ஆனா அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த செல்வம் சேரும் பொழுது நீ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற இல்லையா? அந்த இன்பம் உனக்கு நிலையா இருக்கும். அப்பா என்கிட்ட பைசா இருக்கு. ஆமா என் பேங்க்ல இவ்வளவு இருக்கு. என்னோட ஆர்டில இவ்வளவு இருக்கு. என்னோட எஃப்டில இவ்வளவு இருக்கு. என்னோட இதுல இவ்வளவு ஷேர்ஸ்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காத. அது இன்பம் நிலையானதா? யோசிச்சு பாரு. அந்த இன்பம் நிலையானது அல்ல. அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்றால், கொஞ்ச நாள் கழிச்சு அது மொத்தமா கபலீகரமாயி காலியாயி நீதான் ஏதாவது ஒரு செலவு பண்ணுவ. அந்த செலவுக்கு நீதான் எடுத்து கொடுப்ப. அப்படியே மைனஸ் ஆகி இதுல நம்மளோட பாஸ்புக்ல வரும்போது நமக்கு இவ்வளவு பைசா போயிட்டா அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த மொத்தமா போகும்போது உனக்கு ஒரு துன்பம் ஏற்படும். இந்த இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தா என்றால் அந்த துன்பத்தையும் தான் நீ அனுபவிக்கணும். இது ரெண்டுமே நிலையானதல்ல. இப்ப இது போறது இல்லையா? மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில பணம் வரத்தானே போறது. இந்த பணத்தை விஷயத்துலதான் நமக்கு பெரிய தொந்தரவு. நிறைய பேருக்கு என்ன தோணும்? ஸ்கார்சிட்டி ஃபீலிங் இருக்கும். அபண்டன்ஸ் ஃபீலிங்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கார்சிட்டி ஃபீலிங்னு ஒண்ணு இருக்கு. அபண்டன்ஸ்னா என்ன? நிறைவுத்தன்மை. எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஈவன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவன் கூட சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அவனுக்கு கூரையே இல்லைனாலும் பிளாட்ஃபார்ம் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அவன் படுத்து தூங்கிடுவான். தூக்கம் வந்துடுறது அவனுக்கு எப்படியும். ஏதோ ஒரு கந்தலோ கைசலோ ஏதோ ஒண்ணு போட்டு உடம்ப வந்து மறைச்சுக்கிறான். சாப்பிடறதுக்கு யாராவது கொடுத்துடுறாங்க சாப்பிடுறாங்க. இதெல்லாம் சப்ளை ஆயிடுறது. அவன் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு பெரிய மாளிகையில இருக்கும்போது கூட நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா, என்னத்த போங்க நேத்தில இருந்து ஏசியே ஓடல. உள்ள ஒரே வெக்கையா இருக்கு. ஒண்ணும் முடியல. வெளியில வந்தா ஒரே கொசு. அவன் ஃபுல்லாவே கொசுவோட தான் குடுத்தனமே நடத்துறான். அவன் ஜாலியா இருக்கேங்கிறான். இவனுக்கு உள்ள இருந்து ஒரு 5 நிமிஷம் வெளியில வந்து 2 கொசு கடிச்சிடுத்துனா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். கொசுவோட பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் திட்டி தீத்துருவான். இப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இன்பம் என்பது இன்பம் அல்ல, துன்பம் என்பது துன்பம் அல்ல. சிம்பிளா சொல்றதுன்னா அதுதான். நீ இன்பம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இன்பம் அல்ல. நீ துன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது துன்பம் அல்ல. ஆக நீயாவே கற்பனை பண்ணிக்கொண்டு இதுதான் எனக்கு இன்பம், இதுதான் என்னுடைய துன்பம்னு நீயா டிஃபைன் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறாயே, அது அந்த இருமைகளானது உனக்கு ஷார்ட் லிவ்டு தான். கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்பமோ துன்பமோ ஒரே டயத்துல வருமோ? நம்ம சிரித்துக் கொண்டே அழுகிறார் அப்படின்னு ஏதோ ஒரு இதுல வருமே. நான் சிரித்துக் கொண்டே அழுகிறேன் ஏதோ ஒரு இதுல வரும்.
பாட்டு. அந்த மாதிரி சிரிச்சு கொண்டே அழ முடியுமா யாராவது? ரெண்டும் செய்ய முடியாது. அட் ஏ டைம் ரெண்டுமே இருக்காது. ஒண்ணு இன்பம் வரும், இல்லைன்னா துன்பம் வரும். இந்த இன்பம் என்பதும் நிலையானதல்ல, துன்பம் என்பதும் நிலையானதல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆங்கிள் புரிய வைக்கிறார். பணங்காசு வந்தா நீ பெரிய சந்தோஷப்பட்டுக்காத, உனக்கு சந்தோஷத்துக்கான விஷயமே கிடையாது பணங்காசு. யார்கிட்ட சொல்ற? துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவனுக்கு துறவிக்கு சொல்றார். துறவி போய் எனக்கு எவ்வளவு டொனேஷன் வருதுன்னு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருப்பா, எவ்வளவு வந்திருக்குன்னு பாரு, இன்னைக்கு பேங்க்ல அது அப்டேட் ஆயிடுதா பாரு, அப்புறம் நான் வந்து டோனர்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இது போயிட்டா பாரு, அது கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. டோனர்ஸ்க்கு எல்லாம் ரெசிட் அமிச்சாச்சான்னு பார்த்தா கூட தப்பு இல்லை. ஆனா டோனர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கா, எத்தனை வந்தது, அதையே கணக்கு வைத்துக் கொண்டே இருந்தாருன்னா இவர் எப்ப வந்து சிரவண மண்டல நிதித்தியாசனத்துல கவனம் செலுத்துவார்? இவர் எப்ப வந்து உட்கார்ந்து தன்னுடைய மெய் அறிவுக்கான திடத்தை எப்ப அவர் வந்து பெறுவார்? அவருக்கு என்ன டைம் இருக்கும் அப்புறம்? அதனாலதான் சொல்றார், இப்ப பணம்ங்கிறது இப்ப வரும்பா, வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வர மாதிரி இருக்கும், போகும்போது மொத்தமா போகும், போகும்போது அழாத, வரும்போது சந்தோஷப்பட்டுக்காது. ரெண்டுமே தேவை. இந்த வருகை என்பது ஒவ்வொன்றாக வந்து போவது என்பது மொத்தமாக போவது எப்படியோ, எப்படி இரண்டுமே வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவும் நிலை இல்லை, அதுவும் நிலை இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. பொதுவாவே சொல்லுவாங்க, இந்த மகாலட்சுமி வந்து அவளை தேடாதவர்களிடம் மட்டும்தான் அவ இருப்பா அப்படின்னு. ஒரு பாகவதத்துல ஒரு இது சொல்லுவாங்க, இங்க பார்க்கடலை கடைஞ்சு எல்லாம் வரும் பொழுது மகாலட்சுமிய வந்து யாரு வந்து மகாலட்சுமி இது பண்றது அப்படின்னு. அவளை வந்து கொஞ்சம் கூட பார்க்காம, அப்படி கடைக்கண்ல கூட பார்க்காம அப்படி பேசாம உபேட்சையா இருந்தாராம் மகாவிஷ்ணு. அவர்கிட்டதான் மகாலட்சுமி போனா அப்படின்னு ரசமா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு தேடக்கூடாது. முக்கியமாக துறவி தேடவே கூடாது. செல்வம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஆங்கிள் சொல்றாங்க. செல்வம் அப்படிங்கிறது நமக்கு நல்வினையினால் வரக்கூடியது. ஒருவர் வறுமையாக இருக்கிறார்னா அவருக்கு நல்வினை பயன் இன்னும் வரலன்னு அர்த்தம். நான் வந்து அவர் வந்து தீவினை பண்ணியிருக்காரு அதனாலதான் அவருக்கு வறுமை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி சொல்றது பிடிக்காது. நம்ம ஏன் பாசிட்டிவா சொல்லலாமே? அவருடைய நல்வினை பயன்கள் இன்னும் அவருக்கு வரவில்லை அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, அவருக்கு நல்வினை பயன்கள் வரும் பொழுது அவருக்கு செல்வம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்வினை இப்ப போறதே, அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. போறது என்னதுன்னா, இந்த நல்வினை பயன்கள் முடிஞ்சு போகும் பொழுது இந்த செல்வம் அவரை விட்டு விலகும். அதனாலதான் அதுக்கு பேர் செல்வோம் அப்படின்றதுனால. வருவோம், செல்வோம். நாங்க வந்து வந்து போய்கிட்டே தான் இருப்போம், இருக்க மாட்டோம். ஒரே இடத்துல நிலைத்து இருக்க மாட்டோம். அதுதான் இந்த செல்வத்திற்கான ஒரு லட்சணமாகவே. அந்த வார்த்தைக்கே அதுதான் பொருள்னு சொல்றாங்க. சென்று கொண்டே இருப்பதால் அது செல்வம் அப்படின்னு. அதுல என்ன சூட்சுமம் அப்படின்னா, இந்த நல்வினை பயன்கள் இருக்கும் வரைக்கும் எனக்கு செல்வத்தின் வரவானது இருந்து கொண்டிருக்கிறது. நல்வினை பயன்கள் முடியும் பொழுது எனக்கு செல்வத்தின் வரவானது சென்று எனக்கு வரவு நிற்கிறது, செலவு ஆரம்பிக்கிறது. இந்த இதுக்கு அழகா சொல்லுவார், தரித்திரத்துக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. தரித்து இரோம் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு. ரொம்ப அழகா இருந்தது அந்த மீனிங். தரித்து இரோம். தரித்திரம்னா, நான் வந்து தரித்திரம்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, செல்வத்துக்கு ஆப்போசிட். செல்வமா நிறைய பணம் இருக்கிறது, தரித்திரம்னா பணம் இல்லாம இருக்குது. அது கூட நிலையா இருக்காது. தரித்து இரோம். இந்த இடத்த நான் தரிச்சு இருக்க மாட்டேன், நான் கொஞ்ச நாள் இருப்பேன் இங்க, அப்புறமா நான் போயிடுவேன். ஏன்னா இந்த வினை பயன்கிறது வருமே. நல்வினை பயன் எப்ப வருதோ அப்ப நான் இந்த தீவினை பயனானது வெளியில போகணும். இந்த தீவினை பயன் வெளியில போகும்போது அந்த செல்வமின்மை அதுவும் வெளியில போகும். அப்போ இங்க என்ன நமக்கு தெரியறது? இது எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. எப்படி கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு? நம் வினை பயன்களால் வருகிறது. இங்க ஏன் இந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னா, இந்த பெரும் செல்வம்னு போட்டிருக்க. அது என்ன செல்வத்துல பெரும் செல்வம்? நம்ம லட்சம் கோடி, லட்சம் கோடி அப்படின்னு ஏதாவது செல்வமானா, பரிமேலழகர் சொல்றார் அப்படியெல்லாம் இல்லப்பா. பெரும் செல்வம்னு சொன்னா, நீ இங்க நிறைய புண்ணியம் பண்ணிட்டு ஸ்வர்க்கம் போற பத்தியா, அதுதான் பெரும் செல்வம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு அங்க அறத்தினூங்க ஆக்கமும் இல்லை உயிர்க்கு படிச்சோமே, அந்த இடத்துல பரிமேலழகர் அழகா சொல்லியிருப்பார். செல்வம் என்பது இந்த உலகில் வாழ்வதற்கான செல்வம் மட்டும் அல்ல, நீ மறுமையில் அனுபவிக்கக்கூடிய ஸ்வர்க்க போகங்கள் இருக்கே அந்த செல்வமும் தான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நம்ம அங்க படிச்சிருக்கோம், அதெல்லாம் தாண்டிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், எனக்கு இப்ப ஞாபகம் வரதுனால உங்களுக்கும் ஞாபகப்படுத்துறேன். அப்போ இங்க இங்க என்ன சொல்றாருன்னா, பெரும் செல்வம்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்வர்க்க போகம் இருக்கே அதுதான் நிலையா இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஷீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி 9வது அத்தியாயத்துல பகவான் பிரேயரா சொல்லிடுது.
அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. உனக்கு பெர்மனன்ட் பிளேஸ்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. பிளேஸ்ங்கிறதே கிடையாது. காலம், இடம், தேசம், வர்த்தமானம் ஒண்ணும் கிடையாது உனக்கு. அப்படிங்கிறத விளக்கும்போது அங்க அங்க அழகா சொல்லிடுவார் அவர். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நீ சொர்க்க போகமே அனுபவித்தால் கூட, அந்த எது வரைக்கும் அந்த சொர்க்க போகம் இருக்கும் உங்களுக்கு? அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும். க்ஷீணே புண்ணியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. க்ஷீணேன்னா புண்ணியம் செலவாயிடுத்து அப்படின்னு அர்த்தம். புண்ணியம் செலவானதுக்கு அப்புறமா மர்த்தியலோகம் விஷந்தி, நீ மறுபடியும் பூலோகத்திற்குத்தான் திரும்பி ஆக வேண்டும், வேற எங்கேயும் போக முடியாது. இப்ப இங்கேருந்து போறோம், அங்க கொஞ்ச நாள் நல்ல அந்த இதுல இருக்கோம், நம்ம இந்திரனோட அவையில இருக்கோம், அவர்கிட்ட அங்க இருக்கிற எல்லா டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் பாக்குறோம், ஜாலியா இருக்கும். அப்புறம் முடிஞ்சு போயிட்டு, அப்பா உனக்கு முடிஞ்சிருச்சுப்பா, என்ட்ரி வீசா எல்லாம் இது முடிஞ்சாச்சு, உனக்கு ஸ்டாம்ப் அடிச்சாச்சு, நீ கிளம்பி போ, நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து நீ திரும்ப நிறைய தபஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்களா இல்லையா? அதனால அதுவும் உனக்கு நிலையானது அல்ல. பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று. அங்க நீ நீ இந்த இந்த பெரும் செல்வம் அடையறதுக்கு ஒரே ஒரு நற்காரியம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு சொர்க்கம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? எத்தனை காரியங்கள் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அந்த பிறவி பூராவுமே நம்ம வந்து நற்காரியங்கள். அப்ப என்ன இது? கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே. கொஞ்சம் கொஞ்சமா நான் தினமும் நற்காரியங்கள் செய்து 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 புண்ணியத்தை சிறுக 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 சேர்த்து அந்த புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு நான் சொர்க்கத்திற்கு போகிறேன். அந்த புண்ணியம் செலவான பின்னால நான் மொத்தமா அப்படியே தள்ளுன்னு கீழே இறக்கி விட்டுறேன். சேர்க்கதான் நேரம் இருக்கு, இறக்குறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. தம்மால் அடுத்த பிறவியை போட்டு விட்டுறாங்க. அதுதான் இங்க சொல்ற பெரும் செல்வம் கூட உடனே போயிரும்பா, மொத்தமா தான்ப்பா வெளியில போறது அப்படின்னு. அவைக்கு எப்படி ஒருவராக வருகிறார்களோ, போகும்போது அனைவருமாக போகிறார்களோ, அதுபோது செல்வம் வந்து சிறுக சிறுக சேருகிறது, செலவாகும் பொழுது மொத்தமாக வெளியேறுகிறது. ஆக செல்வம் நிறையற்றது. எல்லா வகையிலையும் செல்வத்தை பத்தி நான் வந்து பணங்காசுன்ற அர்த்தத்துல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு பெரும் செல்வத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது வினைப்பயனால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தால் கிடைக்கும் சொர்க்கம் கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்றேன். யாக்ஞவல்கியர்னு ஒரு ரிஷி இருந்தார். வேதத்துல ஒரு போர்ஷன் இருக்கு, மைத்ரேயி பிராமணம் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்த யாக்ஞவல்கியங்கிற ரிஷி என்ன பண்ண, அவருக்கு வந்து 2 மனைவிகள், காத்தியாயனின்னு ஒருத்தர், மைத்ரேயின்னு ஒருத்தர். அவர் வந்து தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் 2 மனைவிகளுக்கும் பிரித்து கொடுத்து விட்டு காட்டுல தவம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தான் வந்து தன்னுடைய இதை வந்து முடிக்கணும், பிறவி பயனுக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு கிளம்பணும்னு பாக்குறாரு. அப்ப 2 பேரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு, சன்னியாசம் வாங்கிட்டு நான் போக போறேன், அதனால நான் உங்க 2 பேருக்கும் என்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன். என்ன பெரிய சொத்து இருக்க போறது, ஒரு 4 பசுமாடு இருக்கும், அவ்வளவுதான். காத்தியாயினி என்ன பண்றாங்க, ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. மைத்ரேயி என்ன கேக்குறாங்கன்னா, சரி இந்த செல்வத்தினால உனக்கு வந்து அமிர்தத்துவம் கிடைக்குமா? அமிர்தத்துவம் அப்படின்னு சொன்னா சாதா நிலை உனக்கு கிடைக்குமா அப்படின்னா அவர் சொல்றார், அதெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நீ சாகாத பெருநிலையை அடைவதற்காகத்தானே நீங்க ஏதோ போறீங்கன்றீங்க, அந்த விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த செல்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து வேதத்துல இந்த நிலையாமையை பற்றி உணர்த்தக்கூடிய அழகான ஒரு போர்ஷன் இது. அவ வந்து மைத்ரேயி சப்போஸ் டு பி வெரி நாலேஜபிள். அந்த அந்த மைத்ரேயி பிராமணம்ங்கிற இடத்துல யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு அதுக்கப்புறமா ஆத்மாவை பற்றிய விஷயம், எது நிலைத்த பொருள், அவ கேட்கறது கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நிலைக்காது என்று சொல்கிறாய் அல்லவா, அப்பொழுதுதான் எது நிலைக்கும் என்று சொல், அதை எனக்கு கற்றுக்கொடு நீ, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு தெளிவு, அந்த தெளிவு ஏற்படணும்னா நிலையாமையை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். அதுதான். அதனால இந்த இந்த வரக்கூடிய வருகை அப்படிங்கிறது பலவிதமான வகையில இருக்கும். செல்வம் என்பது பலவிதமான வகையில வரும். ஒரே ஹெட்டிங்லயா நம்ம வந்து சம்பாத்தியம்ங்கிறது வருது, பல வகையில வருது. நம்ம வந்து நினைக்கிறோம் சேலரினால மட்டும்தான் நமக்கு இன்கம், அப்படி இல்லை. நம்ம சில விஷயங்களை சேவ் பண்ணாம போஸ்ட்போன் பண்றோம்ல. இப்ப வந்து லேட்டஸ்டா இந்த பினான்சியல் பிளானிங் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சேவ் பண்றியே, ஒரு செலவை நீ போஸ்ட்போன் பண்ணும் பொழுது மிச்சமாறுதே, அது கூட உனக்கு இட் இஸ் அன் இன்கம் டு யூ அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் அப்ரிஷியேட் தட் இன்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எப்படி வந்து நம்ம அபண்டன்ஸை வளர்த்துக்கிறது அப்படின்னு, இதெல்லாம் அசைட் டாபிக். இருந்தாலும் சொல்றேன், நான் பல வகையில் நமக்கு பணமானது வருது, செல்வமானது வருகிறது. ஆனா போகும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது மொத்தமாத்தான் போகிறது. அது வினையை பொறுத்து இந்த செல்வமானது நமக்கு
இருக்கிறது. பரம்பரையா ஒருத்தன் பணக்காரனா இருக்கான்னு சொல்ல முடியாது. எத்தனை பரம்பரைக்கு அது தாங்கும்னு சொல்ல முடியாது. இங்க நம்ம இல்லறத்தார் பரம்பரையாக பணக்காரனாக இருப்பதை பற்றிய பேச்சு அல்ல. இங்க பேச்சு என்னன்னா, துறவிக்கு இந்த செல்வம் நிலையற்றது அப்படிங்கிற பார்வையானது தீர்க்கமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த விஷயத்த. ஏன்னா அதுல கவனம் போச்சு அப்படின்னா, அப்புறம் நம்மளுக்கே பாக்குறோமே, நம்ம நியூஸ்ல பார்த்தா எத்தனையோ உம் சாமியார்கள் இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இது காரணம் என்ன? வெரி சிம்பிள். அவர்களுக்கு இந்த செல்வத்தின் தன்மை தெரியல. கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்றுங்கிறது தெரியல. அது தெரியாததுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இருக்கும் இருக்கும் எப்பவும் அது நம்ம கிட்டதான் இருக்கும், அது இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபாடு பிரயத்தனம் பண்றாங்க. என்னென்ன அவென்யூஸ்ல எல்லாம் பணத்தை உள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியை விட பெருசா பிளான் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள். அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, புல்லறிவு. அங்கதான் கொண்டு போறோம் நம்ம. நில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடைசி ஆளப்பான். உனக்கு எப்ப இந்த செல்வத்திலும் போகத்திலும் உனக்கு ஈர்ப்பு வருகிறதோ அப்பொழுது உன்னுடைய தவத்திற்கு ஒரு மதிப்பும் கிடையாது. உண்மை இதுதான். நம்ம இதுல ஒரு கதை இருக்கு, மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. என்னன்னா, நகுஷன் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார்னா, நிறைய யாகங்கள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திரன் ஆகலாம் அப்படின்னு நம்ம இதுல எல்லாம் முன்னாடி கிளாஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? அஸ்வமேத யாகத்தை பத்தி சொல்லும் பொழுது 100 அஸ்வமேத யாகம் பண்றாரு. பண்ணிட்டு அவர் இந்திர பதவி கிடைக்கிறது அவருக்கு. இவர் என்ன பண்றாரு, இந்திர பதவி கிடைத்த உடனே இந்த இந்திரனுடைய சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட் யாருக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த சீட் இந்திராணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திராணி, நான் தானே இப்போ இந்திரன், இந்திர பதவி எனக்கு. இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பதவி வேறு, பர்சன் வேறு அப்படிங்கிறது. இந்த இந்திர பதவி எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்திராணிங்கிறது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு அவளை வர சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இந்திராணி கிட்ட எல்லாம் போய் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, பிரச்சனை இல்லை வரேன், அவர் தான் என்னை பார்க்கட்டுமே, நீங்க அவரை என்ன பண்ண சொல்லுங்க, சப்த ரிஷிகள் தூக்கக்கூடிய ஒரு பல்லக்குல அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்த ரிஷிகளை விட்டு பல்லக்க தூக்க சொல்லி இந்த நகுஷன் அதுல உட்கார்ந்து கொண்டு இந்திராணியை பார்ப்பதற்காக செல்கிறான். இதுல என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செல்வமும் இந்த போகமும் அவனை மயக்குகிறது. 100 யாகங்கள் பண்ணணும்னா அவனுக்கு எவ்வளவு மனசுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். அவன் சாதாரண ஆள் இல்லை, தீவிரமான மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒருவன். அதனால்தான் அவனால 100 யாகங்கள் செய்ய முடிந்தது. இங்க இந்த போகத்தை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல அவனுக்கு இந்த 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 பெரிய ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அதனால இவன் என்ன பண்றான், இந்திராணிய பார்க்க போறான். அவனுக்கு ஆசை, ஏர்ஜ். அந்த ஏர்ஜ் என்ன பண்றதுன்னா, இந்திராணியை இப்பவே பார்க்கணும், உடனே நான் பார்க்கணும், உடனே அவள்கிட்ட நான் என்னோட அன்பை சொல்லணும் அப்படி இப்படின்னு அவன் நினைத்து கொண்ட கொஞ்சம் டீசென்ட் வேர்ட்ஸ் போடுறேன். அப்போ போறான். அப்ப என்ன பண்றான், இந்த சப்த ரிஷிகள் கொஞ்சம் ஸ்லோவா கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சொல்லி எத்துறான் அந்த பல்லக்க. அப்ப உடனே அகஸ்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அவர் சொல்றார், நீ சர்ப்பன் தானே சொன்ன, நேர பூலோகத்துல போய் சர்ப்பமா பிறந்து அவஸ்தப்படுப்போ அப்படின்னு ஒரு செகண்ட் அவனுக்கு. நீ கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெரும் செல்வம், இதுக்கு நல்ல உதாரணம் அது. பெரும் செல்வம் என்னது, சொர்க்க போகம், இந்திர பதவி. கொஞ்சம் கொஞ்சமா 100 யாகம் பண்ணான். ஒரு யாகம் 2 யாகம் இல்லை, 100 யாகம் பண்ணான், கஷ்டப்பட்டான். அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரே சாபத்துல பசக்கும் கீழே வந்துட்டு இல்லையா? போக்கும் அது விழிந்தற்று. புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை நம்ம மனசுல நிற்கும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். எதுக்குன்னா, நம்ம இது நிலையானது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படக்கூடாது. யாராக இருந்தாலும் அது துறவு மனப்பான்மையில் இருக்கும் யாருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய குரட்பாக்களின் கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இன்னைக்கான வகுப்பை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.